பாருங்க மக்களே, இந்த நம்பரை வந்துட்டு அக்கில்னு ஒரு ஃப்ராடு யூஸ் பண்ணி நாங்கள் வந்து ட்ரஸ்ட்டு வச்சு நடத்துகிறோம். அந்த ட்ரஸ்ட்டு வந்து நடிகர் லாரன்ஸு சாரோடது, பாலா கேபிஒய் பாலாவோடது. நாங்கள் பல குழந்தைங்களுக்கு உதவி பண்ணுறோம், மக்களுக்கு நிறைய உதவி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புகிறானுங்க. அதில் வந்து 2 லட்ச ரூபா போட்டிருக்கு. அப்புறம் வந்துட்டு எங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் அனுப்புனீங்கன்னா நாங்கள் அந்த காசை உங்களுக்கு அனுப்புகிறோம், நீங்கள் வந்து மற்ற பிள்ளைங்களுக்கும் உதவி பண்ணுங்கள், நாங்களும் இதெல்லாம் வச்சு நடத்துகிறோம் அப்படின்னு ஃப்ராடு வேலை பண்ணி நானே வந்துட்டு கூட கொஞ்சம் காசு அனுப்பி வச்சிட்டேன். ஏன்னா அந்த ஸ்டில்லில் வந்துட்டு சில அதாவது நிறைய குழந்தைங்களுக்கு உதவி பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் பொய் சொல்லவும் நானே அனுப்பி வச்சிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் அந்த காசு 2 தவணையாக நான் 650 ஒன்று 600 ஒன்று அனுப்பி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு ஒரு 2150 ரூபாய் எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு இது வருது. அப்போது இதுலேருந்தே வந்து அவனுங்க ஃப்ராடுன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு இல்லைங்களா? அதனால் இந்த நம்பர்லேருந்து ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வந்தாலோ நீங்கள் தயவு செஞ்சு மக்களே ஏமாந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாத லாரன்ஸ் சார் வந்து நிறைய மக்களுக்கு நிறைய உதவி பண்ணுறவர். இந்த நம்பரை சேவ் பண்ணாலே வந்து லாரன்ஸ் சார் ஃபோட்டோ வரும், கேபிஒய் பாலா தம்பியோட ஃபோட்டோ தான் வருது. அதனால தான் சரி இவங்க வந்து மக்களுக்கு நல்லது பண்ணுறவங்க, அதனால் இவங்களுக்கு அந்த காசு போய் சேர்ந்தால் மற்ற மக்களுக்கும் வந்துட்டு பண்ணுவாங்க. எங்களை மாதிரி கஷ்டப்படுற குடும்பம், எனக்கும் கஷ்டம் நஷ்டன்றது நிறையதே நான் அனுபவிச்சிருக்கிறேன். அதனால தான் நான் வந்துட்டு உதவி பண்ணேன். ஆனால் கடைசியில் இவனுங்க ஃப்ராடு வேலை பண்ணுறானுங்கன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. போராத்துக்கு எனக்கே கூட பணம் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் மெசேஜ் வந்தது. அதனால் தயவு செஞ்சு யாரும் நம்பி ஏமாந்துடாதீங்க. அவன் பேர் அக்கில். இந்த நம்பரை தான் வந்து பேசுகிறானுங்க பாருங்கள். வாட்ஸ்அப் காலில் தான் வருவானுங்க, நார்மல் காலில் வரவே மாட்டானுங்க. அதனால் கொஞ்சம் உஷாராக இருங்க மக்களே. தயவு செஞ்சு எந்த ஒரு நம்பரோ வந்தாலும் காசு எதுவும் அனுப்பிடாதீங்க, கொஞ்சம் உஷாராக இருங்க ப்ளீஸ்.